வாசிப்போம் ஒரு வசனத்தை. உன்னத பாட்டு எழுதின புஸ்தகம், சாலமோன் எழுதின உன்னத பாட்டு 4வது அதிகாரம் 15வது வசனம். இந்த இடத்துல 3 விஷயம் சொல்லியிருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, நீரூற்று. தோட்டம் செழிக்கிறதுக்கு என்னென்ன விஷயம் அதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 விஷயம் சொல்லியிருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீரூற்று. 2வதா ஜீவ தண்ணீர் உள்ள துறவு அப்படின்னு சொல்லியிருக்கு. 3வதா வாய்க்கால் அப்படின்னு 3 விஷயத்த சொல்லியிருக்கு. பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்புமையாய் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தண்ணீரை அதிகமா பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்புமையா என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. பரிசுத்த ஆவிக்கு ஒப்புமையா சொல்லப்படுறது நெருப்பு சொல்லுவாங்க, காற்று சொல்லுவாங்க, தீ. கடைசியா அந்த தண்ணீரை பரிசுத்த ஆவிக்கு ஒப்புமையா சொல்லுவாங்க. இன்னைக்கும் நம்ம பரிசுத்த ஆவியானவரை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அஸ்திவார உபதேசத்துல ஃபர்ஸ்ட் மனம் திரும்புதல். ஃபர்ஸ்ட் அஸ்திவார உபதேசங்கள் 7. அதுல ஃபர்ஸ்ட் மனம் திரும்புதல். 2வது பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு. 3வது ஞானஸ்நானம். 4வது என்ன அப்படின்னு பார்க்கும்போது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவரை நாம பெற்றுக்கொள்ற அந்த வரம் தான் 4வதா சொல்லியிருக்கு. 5வது இந்த உலகத்தோட அல்ல, வேறுபாட்டின் ஜீவியம் வாழணும்னு சொல்லியிருக்கு. 6வது என்ன சொல்லியிருக்கு? அந்யூன்ய ஐக்கியத்துல நாம இருக்கணும்னு சொல்லியிருக்கு. 7 அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 38வது வசனத்துல வாசிக்கும் போது 7 அஸ்திபார உபதேசங்களும் அதுல சொல்லியிருக்கு. 38, 39, 40 பார்க்கும்போது அதுல சொல்லியிருக்கு. மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகுங்கள், அந்யூன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஒற்றுமையா இருக்கணும், கடைசியில ஜெபத்துல உறுதியாய் தரித்திருக்கணும். 7வது ஜெபம். சரியா? இந்த 7 அஸ்திபார உபதேசத்துல 4வது என்ன சொல்லி இருக்கு அப்படின்னா, நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், சபைக்கு வந்திருக்கிறோம், பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை பெற்றிருக்கோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒருவேளை யாராவது இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவரை பெறாமல் ஒருவேளை இருப்போம் அப்படின்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த உலகம் ஃபுல்லா பாவம் நிறைஞ்சிருக்கு. பரிசுத்த ஆவியானவர் ஏன் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க கேட்கறவங்களா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா பரிசுத்த ஆவியானவர் இல்லாம ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைய, ஒரு வெற்றி உள்ள ஆவிக்குரிய வாழ்க்கைய நம்ம இந்த பூமியில கண்டிப்பா வாழவே முடியாது. கண்டிப்பா ஆவிக்குரியவர்களா, வெற்றியுள்ளவர்களா நாம இந்த உலகத்துல நம்ம வாழணும் அப்படின்னா கண்டிப்பா பரிசுத்த ஆவியானவரின் துணை அவசியம். யோவான் எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 14வது வசனம். ம் 4:14 வாஸ்த வசனம் தான். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சமாரிய ஸ்திரியை பார்த்து மறைமுகமா சொன்ன ஒரு வார்த்தை தான், நான் கொடுக்கிற தண்ணீர் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரை நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு கொடுப்பேன். அந்த பரிசுத்த ஆவியானவர் நித்திய ஜீவ காலமா உங்களுக்குள்ள ஊறுகிற ஒரு ஊற்றா அவர் இருப்பாரு அப்படின்னு சொல்லி மறைமுகமா இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொன்னதான ஒரு வார்த்தையை நாம வாசிச்சோம். சரி, நீரூற்று அப்படின்னு பார்க்கும்போது நீரூற்றுனா அது பூமியில இருந்து அது தன்னால என்ன பண்ணுமா, மேல அப்படியே அதுவா ஒரு குமிழ் போல அது என்ன பண்ணுமா, வந்துட்டே இருக்குமா. வந்துட்டே இருக்கிற தண்ணி அதிகமாகும். அதுதான் நீரூற்று அப்படி சொல்றோம். 2வது துறவு. துறவு அப்படின்னா நீரூற்றுக்கு எந்த விதமான ஒரு ஒரு உழைப்பும் நம்ம என்ன பண்ண தேவையில்லை. அந்த தண்ணியை எடுக்கிறதுக்கு நாம செய்ய தேவையில்லை. அதுவே தண்ணி என்ன பண்ணும், வரும். ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, நம்மளை அபிஷேகிச்ச நாட்கள்ல ஆண்டவரே நமக்கு என்ன பண்ண, நாம எந்த முயற்சியும் எடுக்க தேவையில்ல. ஆண்டவரே அவரோட அன்பின் கயிற்றுனால நம்மளை இழுத்து கொண்டதுனால ஒவ்வொரு நாளும் நமக்கு வேண்டிய ஆவிக்குரிய காரியங்களை ஆரம்பத்துல என்ன பண்ணுவார், ஆண்டவர் தருவார். 2வது அனுபவம் என்னன்னா, துறவுக்கு ஒப்புமையா. துறவு என்ன பண்ணணும், நாம தான்
தோண்டி ஒரு குறிப்பிட்ட இடத்துல என்ன பண்ணும் அப்படின்னா தண்ணி வரும். நாம தான் என்ன பண்ணணும், அது தோன்றதுன்னா என்ன, இந்த வேதத்துல அதிகமா ஒவ்வொரு நாளும் தோன்றதுன்னா உடனே என்ன பண்ணிட மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமா மண்ணை என்ன பண்ணுவாங்க, எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதே போல இந்த வேதத்துல ஒவ்வொரு நாளும் நம்ம தோண்டி தோண்டி வாசித்து வாசித்து ஆண்டவருடைய மகத்துவங்களையும் இந்த வசனத்தினுடைய ஆழங்களையும் நம்ம அறிந்து கொள்ள ஆழமா போக போக அதுல இருக்கிறதான உள்ள இருக்கிறதான ஒரு தண்ணி தான் துறவுல இருக்கிற தண்ணி. அதை வந்து எப்படி போட்டிருந்தது அப்படின்னா மண் கிணறு அப்படி கூட வச்சுக்கலாம் அப்படி சொல்லி போட்டிருந்தேன். தண்ணியில் எங்கள் ஊரில் நான் பார்த்துருக்கேன் மண் கிணறுனா அதை சுற்றி அந்த எதுவுமே இருக்காது, அந்த சிமெண்ட் கட்டடம் மாதிரி எதுவுமே இருக்காது, சும்மா தோண்டியிருப்பாங்க. ஆனால் அதில் தண்ணி வந்துட்டே இருக்கும், எடுக்க எடுக்க தான் அந்த தண்ணி வந்துட்டே இருக்கும். ஒருவேளை நம்ம அதை கவனிக்காமல் அப்படியே விட்டுட்டோம்னா அந்த தண்ணி என்ன பண்ணும், வந்ததோடு அப்படியே நின்று கெட்டு வீணா ஆகிடும். அந்த தண்ணியை ஒவ்வொரு நாளும் நம்ம தோண்டி எடுக்க எடுக்க அந்த தண்ணியை யூஸ் பண்ணிட்டு அடுத்து எடுக்க எடுக்க அதுலேருந்து ஒரு ஊற்று அந்த துறவுல இருந்து என்ன பண்ணிட்டே இருக்கும் அப்படின்னா தண்ணி வந்துட்டே இருக்கும். இதே போலதான் அபிஷேகம் பெற்று ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ஆண்டவர் ஊற்று போல அதுல இருந்து நம்ம எந்த எஃபெக்டும் எடுக்கல, ஆனா ஆண்டவர் என்ன பண்ணிட்டே இருந்தாரு, தண்ணீர் தர்றது போல அந்த இடத்துல நமக்கு வேண்டிய ஆவிக்குரிய காரியங்களை ஆண்டவர் தந்துட்டே இருந்தாரு. அடுத்ததான் துறவு தோண்டி தோண்டி தான் என்ன பண்ணணும், தண்ணீர் எடுக்கணும். அதே போல நாமளும் ஆரம்பத்திலே ரசிக்கப்பட்டு சபைக்கு வந்துட்டோம், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை ஒருவேளை பெற்றிருக்கலாம் பெற்றிடாம இருக்கலாம். அதே அனுபவத்துல இன்னும் நம்ம இருந்துட்டு இருப்போம் அப்படின்னா அந்த மேலோட்டமான தண்ணியவே என்ன பண்ணிட்டு இருக்க வேண்டியதான். ஆழமான தண்ணி வந்து என்ன பண்ணாது, நமக்கு கிடைக்காது. அந்த ஆழத்துக்குள்ள என்ன பண்ணணும், நாம் அந்த வசனத்தை வாசித்து அதை தியானிக்கும் போது தான் அந்த ஆழமான அனுபவங்களுக்குள்ள நாம் போக முடியும், அந்த ஆழமான அனுபவம். மூணாவது, இந்த நீரூற்றா இருந்தாலும் சரி இந்த துறவா இருந்தாலும் சரி அது நிரம்பி அதிலிருந்து வெளியே வருகிறதான ஒரு அனுபவம். வெளியே வரும்போது அந்த கிணறு இருக்கிறத சுற்றி என்ன இருக்கும் அப்படின்னா வயலோ தோட்டமோ ஏதோ ஒன்று இருக்கும். இதுலேருந்து நிரம்பி வருகிற தண்ணியில் இப்போல்லாம் மோட்ரு வச்சு என்ன பண்ணுறாங்க, எடுத்து வெளியே அந்த மாதிரி வாய்க்கால் மூலமாக அனுப்புகிறாங்க. முன்னாடி காலத்தில் இறைச்சி ஏதோ ஒரு வாய்க்கால் மூலமாக என்ன பண்ணியிருப்பாங்க, இதிலிருந்து நிரம்பி வருகிற தண்ணீரை எடுத்து சுற்றி இருக்கிற எல்லா இடத்துக்கும் பாய்ச்சும் போது அந்த இடம் செழிப்பாக மாறுது. அதுக்கு வாய்க்கால் அவசியமாக இருக்குது. இந்த மூணை தான் வந்து இன்னைக்கு நாம் வந்து பார்த்துருக்குறோம். ஃபஸ்ட்டு நாம் வந்து நீரூற்று போல் எந்த முயற்சியும் எடுக்கல, ஆனால் ஆண்டவர் நமக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சார். கொஞ்ச நாள் வளரும்போது நாம் வேதத்தை ஆராய்ந்து ஆவியிலையும் ஜெபத்துலையும் உபவாசத்துலையும் எல்லாத்துலேயும் நாம் வளரும்போது நாம் வந்து இந்த வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து ஆழமான ஒரு அனுபவத்துக்குள்ளே போக முடியும். நாம் மட்டும் நிறைஞ்சது பத்தாது, அநேகருக்கு வாய்க்காலாக நீங்களும் நானும் இருக்கணும். சரியா? சரி, ஏன் இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு முக்கியம்? பரிசுத்த ஆவியை பெறாமல் யாராவது இருப்பீங்கன்னா உங்களுக்காக ஒரு சில வார்த்தைகளை நான் வசனங்களை காமிக்கணும்னு விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 5வது வசனம். ஞானஸ்நானம் பெறாமல் பரலோகம் போக முடியாததுனால நாம் என்ன பண்ணுறோம், வேகமாக ஞானஸ்நானத்தை ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஞானஸ்நானத்தை எடுத்துக்கிறோம். ஆனால் அந்த அதோடு நின்றக்கூடாது. பரிசுத்த ஆவியின் வரத்தை என்ன பண்ணணும், கண்டிப்பாக பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கணும். ஜலத்தினால்னா ஞானஸ்நானம் எடுத்துருக்கணும், ஆவியினால்னா பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றிருந்தாதான். இந்த 2 அனுபவமும் இல்லாதவங்க கண்டிப்பாக எங்கே போக முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. பரலோகம் போகணுன்னா கண்டிப்பாக ஞானஸ்நானம் எடுத்தா மட்டும் போதாது, பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றவர்களா நீங்களும் நானும் இருக்கும்போது தான் பரலோகத்துக்கு போகணும். பரலோகம் போகணும்னா இந்த பரிசுத்த ஆவியானவர் முக்கியம். 2வது, யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 8வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 8வது வசனம். நமக்குள்ள ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தாலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இல்லைன்னா பாவம் வந்து என்ன பண்ணாது, உணர்த்தப்படாது. நாம பழைய வாழ்க்கையை என்ன பண்ணிட்டு இருப்போம், வாழ்ந்துட்டு இருப்போம். இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கும்போது ஒருவேளை முன்னாடி செய்த அந்த பாவங்கள் அநீதி அக்கிரமம் இதெல்லாம் நம்ம செய்ய மறுபடியும் போகும்போது ஒருவேளை உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருப்பாரே, ஆனால் பரிசுத்த ஆவியின் வரத்தை பரிசுத்த ஆவியின் அந்த அபிஷேகத்தை நீங்க பெற்றவர்களா இருக்கும்போது அந்த தவறு செய்ய போகும்போது கண்டிப்பா பரிசுத்த ஆவியானவர் இதை செய்யக்கூடாது. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் இப்படியெல்லாம் நீங்கள் தப்பு செஞ்சு இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா அந்த நியாய தீர்ப்பில் தேவனுக்கு முன்பாக நாம் நின்று நியாயம் தீர்க்கப்பட வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுவார், நம்மளுக்கு கண்டித்து உணர்த்தி பரிசுத்த பாதையில் நடத்துகிறதற்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல
பரலோகம் போகிறதற்கு பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, இந்த பூமியில பரிசுத்தமா நீங்களும் நானும் வாழ்றதுக்கு பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப ரொம்ப முக்கியம். மூணாவது, சத்தியத்துல நடக்கிறதற்கு பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப ரொம்ப முக்கியம். 6வது அதிகாரம் 16வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். இந்த வேதத்தின்படி நடந்தாதான் எங்க போக முடியும்? பரலோகத்துக்கு நீங்களும் நானும் போக முடியும். இந்த வேதத்தை நம்மள சும்மா வாசிக்கிறதன் மூலமா, ஒரு கதை புக்கை வாசிச்சா நாம என்ன பண்ணிடலாம்? நம்ம அந்த அந்த புக்கை பத்தி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? தெரிஞ்சுக்கலாம். ஆனா வேதத்தை வந்து அப்படியெல்லாம் வாசிச்சா நமக்கு சும்மா ஒரு ஸ்டோரி மாதிரி தெரியும். இதனால எந்த பலனும் நமக்கு இருக்காது. ஆவியானவரின் உதவியோட இந்த வேதத்தையும் இந்த சத்தியங்களையும் நீங்களும் நானும் வாசிக்கும் போதுதான் இந்த வசனம் நமக்கு புரியும். கர்த்தருடைய வசனத்திலே தேடி வாசியுங்கள், அவைகளில் ஒன்றும் ஜோடு இல்லாதிராது அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுக்கு ரிலேட்டடா என்னென்ன வசனம் இருக்கோ எல்லாத்தையும் ஆண்டவர் நமக்குள்ள இருந்தார் அப்படின்னா ஒவ்வொன்றையும் நமக்கு உணர்த்தி இந்த சத்தியத்தை அறிகிறதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். இந்த வசனத்தை வாசிக்கும் போது இப்ப எப்படி சொல்றது, பாவம் செய்யாத அப்படின்னு ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னா, நம்ம பாவம் செஞ்சிருப்போம் அப்படின்னா இந்த வசனத்தை வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா என்ன பண்ணுவாரு? பாவம் நீ செஞ்சிருக்கீல, அதை நீ விட்டு மனம் திரும்பு, இனி செய்யாதபடி நீ என்ன பண்ணு, சரியான வழியில நடன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா என்ன பண்ணுவாரு? உணர்த்தி நடத்துவார். இந்த சத்தியத்தை அறிகிறதற்கும் சும்மா வாஸ்தம்னா பாவம் செய்யாதே, திருடாதே, கொலை செய்யாதே, இதெல்லாம் யார் செய்யாம இருக்கிறா? இந்த உலகத்துல எல்லாரும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. நான் செஞ்சாதான் குத்தமா? அப்படி என்ன பண்ணிடும்? நம்ம மனநிலம் போயிடும். ஆனா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா செய்யக்கூடாதுன்றத ஆணித்தனமா உங்களுடைய இருதயத்துல கண்டித்து உணர்த்த அவர் நல்லவரா இருக்கிறார். முதலாவது, பரலோகம் போகணும்னா கண்டிப்பா பரிசுத்த ஆவியானவர் அவசியம். ரெண்டாவது, நாம் இந்த பூமியில பரிசுத்தமாய் வாழணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப ரொம்ப அவசியம். மூணாவது, இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிறதற்கு பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப ரொம்ப அவசியம். சரி, துறவா இருக்கட்டும், நாம நீரூற்றான அனுபவத்துல இருக்கிறோமோ, எதுவாவோ இருக்கிறோம், நமக்குள்ள இருந்து ஊறுகிறதான அந்த ஊற்று இன்னைக்கு ஊறிட்டு இருக்கா? அந்த தண்ணி டெய்லி வந்து எடுத்துட்டே இருக்கீங்களா? எடுத்துட்டே இருக்கிறதுனா, டெய்லி ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் வளர்றேன், தினமும் நான் ஜெபம் பண்றேன், தினமும் ஆவியானவர் என்னை உணர்த்துறாரு, தினமும் ஆவியானவர் என் கூட பேசுறாரு, ஆவியானவரோட வல்லமையை நான் அனுதினமும் பெற்றுக்கொள்றேன், வல்லமையானவர் ஆவியானவருடைய அந்த அபிஷேகத்தை நான் தினமும் பெற்றுக்கொண்டு அந்த வழியில நடக்கிறேன், அவர் என்னை சரியாதான் நடத்துறாரு, எந்த ஒரு பிசுறும் இல்லாம அந்த நீரூற்றை நாம பரிசுத்த ஆவியாகி அந்த நீரூற்றையோ அந்த துறவையோ நம்ம ஒவ்வொரு நாளும் பயன்படுத்துகிறோமா? தினமும் நம்ம வந்து அதுல இருந்து நம்ம தண்ணீரை வந்து உபயோகிக்கிறவர்களா இருக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் உங்க கூட பரிசுத்த ஆவியானவர் நடந்துட்டு, பரிசுத்த ஆவியானவரோடு நீங்க நடக்கிறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 100% நான் பரிசுத்த ஆவியானவரோட நடக்கிறேன்னு நம்மளால என்ன பண்ண முடியும்? சொல்ல முடியுமா? ஒருவேளை சொல்லுகிறவர்களா இருப்பீங்கன்னா இன்னும் உங்களுக்குள்ள அந்த ஊற்று ஊறட்டும், அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும். ஒருவேளை பரிசுத்த ஆவியானவர் இல்ல, ஒரு நாள் நான் அபிஷேகம் பெற்றேன், ஆனா இன்னைக்கு எனக்கு அந்த அபிஷேகம் இல்ல, ஒருவேளை குறைஞ்சு போயிருக்கு, இல்ல அதுல நான் இன்னும் நிறைவை நான் பார்க்கல, அது இன்னும் எனக்கு குறைவா இருக்கு, இல்ல ஒரு சில நாளா அந்த பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கல, அந்த ஊற்ற அந்த துறவை நான் என்ன பண்ணிட்டேன்? தூற்று போட்டுட்டேன். அந்த மாதிரி ஒரு மனநிலைமையில இருப்பீங்கன்னா, அந்த துறவு ஒரு 3 விதமான துறவு சொல்றேன். அந்த துறவுல நம்ம எந்த கண்டிஷன்ல இருக்கோம்? இன்னைக்கு நம்மளோட துறவை நம்ம அந்த நீரூற்றை நம்ம சரி செய்யும் போது கண்டிப்பா இந்த பரிசுத்த ஆவியானவர் மறுபடியும் நமக்குள்ள இருந்து நமக்குள்ள அவருடைய அந்த தண்ணீரை, நித்திய ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய அவர் நமக்குள்ள ஊறுகிறதற்கு அது ஏதுவா இருக்கும். முதலாவதாக, சத்துருவால் கைவசப்படுத்தப்பட்ட ஒரு ஊற்று. சத்துரு வந்து நமக்கு கொடுத்த ஊற்று தான், நம்மளோட ஊற்று தான். யாரு தான் ஊற்றை தந்தது? நாம பரிசுத்த ஆவியை கேட்டு பெற்றுக்கொண்ட போது பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட இயேசு கிறிஸ்து அனுப்பினதுனால அவர் நம்மளோட உள்ளத்துல ஊற்றாய் இருக்கிறார். அது நம்மளோட ஊற்று. நம்மளோட ஊற்றுல இருந்து அதுல அநேக நன்மை இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ள கிரியை செய்கிறார், உங்களுக்குள்ள இருக்கிறார். அந்த தண்ணி ஊறுகிறது போல ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார் அப்படின்னா அதுல இருந்து அநேக ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்கு. ஆனா அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நாம யூஸ் பண்ணாதபடி, நாம பயன்படுத்தி கொள்ளாதபடி அந்த ஊற்றை பிசாசு என்ன பண்றான்? கையகப்படுத்தி வச்சிருக்கான். நம்மளோடது, ஆனா யார் கைவசப்படுத்தி வச்சிருக்கா? நாம பயன்படுத்தக்கூடாதுன்னு சத்துரு கைவசப்படுத்தி வச்சிருக்கிற ஒரு அனுபவம். ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 21வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 21வது அதிகாரம் 25.
இந்த இடத்துல ஆபிரகாமோட துறவு அது அதே அதிகாரம் இல்ல ஆதியாகமம் 26வது அதிகாரம் 15வது வசனத்துல வாசிக்கும் போது அதுல சொல்லியிருக்கு, இது வந்து ஆபிரகாமுடைய வேலைக்காரர்கள் தோண்டின ஒரு துறவு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆபிரகாம் தோண்டின துறவு யாரோடதா இருந்திருக்கும்? ஆபிரகாமோட தானே இருந்திருக்கும். ஆபிரகாம் ஊர்ல இருந்து நீ வெளியே வா, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போன ஆண்டவர் சொல்லி அழைச்சி ஒரு இடத்த காண்பிக்கிறாரு. அந்த இடத்துல போய் ஆண்டவர் காண்பிக்கிற இடங்கள்ல எல்லாம் அவர் போய் இருக்கிறாரு. அந்த இடத்துல ஒரு துறவு என்ன பண்றாங்க, துறவு இருக்கிற இடமா பார்த்தா, தண்ணீர் இருக்கிற இடமா பார்த்து தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து அங்கே டென்ட் போட்டு கூடாரம் போட்டு தங்கி இருப்பாங்க. அந்த இடத்துல தண்ணீர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீரோட்டத்தை பார்த்து தோண்டி ஒரு துறவு தோண்டி அவங்களுக்காகவும் அவங்களுடைய ஒட்டகங்களுக்காகவும் அவங்களுடைய வேலைக்காரர்கள் எல்லாருக்காகவும் ஒரு துறவை தோண்டி வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது அவங்களோடது. அது எப்படி அபிமெலேக்கோட வேலைக்காரர்கள் வந்து கைவசப்படுத்த முடியும்? யோசிச்சு பாருங்க. எப்படி நம்மளோடது எப்படி இன்னொருத்தவங்க வந்து கைவசப்படுத்த முடியும்? நாம இடம் கொடுக்காம அவங்க வந்து கைவசப்படுத்த முடியுமா? முடியாது. ஒருவேளை நம்ம சத்ரு வந்து நம்ம இடத்துல எப்படி வந்திருக்கலாம், இங்க வந்து அவங்க வந்து ஒருவேளை ஃப்ரெண்டா வந்திருக்கலாம். ஒருவேளை சும்மா வந்து ஊற்று தோன்றீங்களா, சரி தோண்டுங்க தோண்டுங்க, துறவு தோன்றீங்களா, தோண்டுங்க தோண்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாள் போயிருக்கலாம். 2வது நாள் தண்ணி வந்துருச்சா அப்படின்னு வந்து என்ன பண்ணலாம், நல்ல விதமா வந்து பேசியிருக்கலாம். 3வது நாள் நல்லா தண்ணி வந்துருச்சு போலயே, சரி நாங்களும் கொஞ்சம் எடுத்துக்கலாமா அப்படி சொல்லி அவங்க என்ன பண்ணியிருக்கலாம், கேட்டிருக்கலாம். இது நாங்கள் தோண்டின துறவு எங்களோடது, இது என்னோட உரிமை, நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தா அந்த இடத்துல எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. ஆனால் அவங்களுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, இடம் கொடுத்ததுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த துறவை அவங்க கைவசப்படுத்தி கொண்டாங்க. அபிமெலேக்குன்னு இல்லை, அபிமெலேக்குடைய வேலைக்காரர்கள் கைவசப்படுத்தி கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்கு. நம்மளோடத சத்ருவம் என்ன பண்ணுவான், முதல்ல எடுத்தோடனே டைரக்டா வந்து என்ன பண்ணிட மாட்டா, டைரக்டா வந்தா நமக்கு என்ன பண்ணிடும் தெரிஞ்சிடும், நம்ம அலர்ட் ஆயிடுவோம்னு சொல்லிட்டு முதல்ல சும்மா வர்றது போல பக்கத்து வீட்டாக்கா நம்ம ஜெபிக்கிற நேரத்துல வந்து ஏதாவது பேசும்போது நம்ம என்ன பண்ணுவோம், லைட்டா நான் ஜெபம் பண்ண போறேன் நாள் என்ன பண்ணுவோம், நீங்க போங்க அப்படின்னா அடுத்த நேரம் ஃபோன் அடிக்கும், ஏதாவது ஒன்று பண்ணும், நம்ம என்ன பண்ணுவோம், சரி பேசிட்டு அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஜெபத்தை மறந்துட்டு பேசுறது. இது போலதான் சத்ரு ஏதோ ஒரு விஷயத்தை கொண்டு வந்து என்ன பண்ணிடுவான், ஃபர்ஸ்ட் நமக்கு முன்னாடி காமிப்பான், அதுக்கப்புறம் செஞ்சுதான் பாரு அப்படி சொல்லிட்டு நமக்குள்ள லைட்டா என்ன பண்ணும், அப்படியே உள்ள வரும். அடுத்ததா பார்க்கும்போது நம்மளுடைய ஜெபத்துக்கும் அதுக்கும் சரியா இருக்கிற மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஜெபத்தை தடை செய்து அது அந்த சத்ருவோட காரியங்கள், சத்ரு நம்மளை கைவசப்படுத்துறதுக்கு எந்த காரியத்தை உபயோகிக்கிறானோ அது என்ன பண்ணிடும், நம்மளோட ஜெபத்தை, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை, கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஊற்றை என்ன பண்ணிடும், நம்ம கிட்டதான் இருக்கு, நம்மளோடதுதான், ஆனா நாம உபயோகிக்க முடியாத அளவுக்கு சத்ரு என்ன பண்ணிடுவான், வந்து அதை கைவசப்படுத்தி நமக்கு இல்லாம, நம்மளோடத நமக்கு இல்லாம ஆக்குனா எவ்வளோ ஒரு வருத்தம். ஆனா அந்த நிலைமையில நம்ம என்ன பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். ஆனா ஆரம்பத்திலே நமக்கு நிதானிக்கிறது இருக்கு. அதான் ஒரு வசனத்துல சொல்லியிருக்கு, 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்துல வாசிக்கும் போது, இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய கண்களை குருடாக்கினான், மனதின் கண்களை குருடாக்கினான் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து எழுதியிருக்கு. ஏன் மனதின் கண்களை குருடாக்கினான்னா, நமக்கு டைரக்டா அதை கொண்டு வந்து கொடுத்தா நம்ம கேட்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் சமமா இருக்கிற மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் இதை விட இதை வந்து ஜெபத்தை விட அந்த சத்ருவோட காரியங்களை என்ன பண்ணிடுவான், மேன்மையா காமிச்சு லைட்டா டேஸ்ட் பண்ணி பாரு அப்படின்னு சொன்னோன்னா அந்த டேஸ்ட் நமக்கு என்ன பண்ணிடுது, அதுல பழகி இந்த ஆவிக்குரிய காரியத்தை, இந்த ஊற்றை என்ன பண்ணிடுறோம், பிசாசோட கைவசப்படுத்துகிறதுக்கு நாமளே என்ன பண்றோம், இடம் கொடுத்துறோம். நாம இடம் கொடுக்கறனாலதான் சத்துரு என்ன பண்ணிடுறான், நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம அனுபவிக்க கூடாதபடிக்கு பிசாசு கைவசப்படுத்தி கொள்ளுகிறான். அதனால அதே வசனத்துல கடைசி வார்த்தை வாசிக்கும் போது, ஆபிரகாம் அதை கடிந்து கொண்டதுனால அபிமெலேக்கு மறுபடியும் வந்து அந்த இடத்துல உடன்படிக்கை செய்து கொண்டு அந்த துறவை அவங்களிடத்துல கொடுத்துட்டாங்க. நாமளும் என்ன பண்ணணும், ஒருவேளை தெரியாம கைவசப்படுத்தி கொண்டாலும் கடிந்து கொண்டு ஜெபம் பண்ணி எப்படியாவது நான் இழந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை, அந்த ஊற்றை என்ன பண்ணிடக்கூடாது, பிசாசு அதை கைவசப்படுத்தி இருக்கிறத நான் என்ன பண்ணிடக்கூடாது, ஏற்றுக்கொள்ள கடிந்து கொண்டு ஜெபம் பண்ணி எப்படினாலும், அங்க ஆபிரகாம் கடிந்து கொண்டதுனால அந்த துறவு அவருக்கு மறுபடியும் கிடைச்சிச்சு. நாமளும் என்ன பண்ணணும், கடிந்து கொண்டு பிசாசை ஜெபம் பண்ணி என்ன மேற்கொண்ட இந்த காரியங்களை என்ன வந்து அனுபவிக்க விடாம, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நான் வந்து சுதந்திரிக்க விடாம நீ என்னை கைவசப்படுத்தின இந்த காரியங்களை நான் கடிந்து கொண்டு ஜெபம் பண்ணி என்ன பண்ணணும், மறுபடியும் நம்மளுடையதா மாற்றிக்கொள்ளுகிறவர்களா நாம் இருக்கணும். சத்துரு கைவசப்படுத்தப்பட்ட நிலையில உங்களோட ஊற்று ஒரு வேலை இருக்கா? இன்னைக்கு நம்ம யோசிச்சு பாருங்க. வேற யாராவது நம்மளோட ஊற்றுக்கு அதிகாரியா இருக்கிறாங்களா? இந்த பரிசுத்த ஆவியானவரை விட்டுட்டு நம்ம வேற எதுக்காவது முக்கியத்துவம் கொடுக்குறோமா?
வேற ஏதாவது நம்மளை ஆளுகை செய்துட்டு இருக்கா? ஆளுகை ஒரே ஒருவர் தான் நம்மளை ஆளுகை செய்யணும். பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களையும் என்னையும் ஆளுகை செய்யணும். இன்னொருத்தவங்க நம்மளை கைவசப்படுத்தி கொண்டு இன்னொருத்தவங்க நம்மளை என்ன பண்ணக்கூடாது? இயக்குகிறவர்களாய் ஆளுகை செய்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையின் கீழே நீங்களும் நானும் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். சரி, கைவசப்படுத்தப்பட்ட ஒரு ஊற்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, மண்ணை வச்சு நிரப்பி போட்ட ஒரு ஊற்று. வாசிப்போம். ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 26வது அதிகாரம் 15வது வசனம். சத்துரு வந்து என்ன பண்றான்? ஆபிரகாமுக்கு மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்க? கொடுத்துட்டாங்க. ஆபிரகாமுடைய காலம் முடியுது. அவரோட மகனான ஈசாக்கு வராரு. அவர் போய் பார்க்கும்போது அவரோட அப்பா தோண்டின துறவு தான். ஆனா அதை என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா, மற்றவங்க யூஸ் பண்ணாதபடி என்ன பண்ணிட்டாங்க? மண்ணை கொண்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா நிரப்பி வச்சிட்டாங்க. இதை ஈசாக்கு என்ன பண்ணக்கூடாது? இதுல இருந்து வருகிற நன்மையை ஈசாக்கு பெறக்கூடாது. இந்த ஆவி நம்மளோட வாழ்க்கையில் இப்படி தானே. நம்மளோட நன்மையை யாரும் பெறக்கூடாது. நான் எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, யாருக்கு உனக்கு என்ன பண்ணிடக்கூடாது, கிடைச்சிடக்கூடாதுன்னு ஒரு சிலர் செயல்படுவாங்க தெரியுமா? மண்ணை போட்டு நிரப்பி உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், 2 பேருக்கும் யூஸ் ஆகாம போட்டுன்னு சொல்லி மண்ணை வச்சு நிரப்புறது போல அந்த ஊற்று என்ன பண்ணாங்க? மண்ணை வச்சு நிரப்பிட்டாங்க. மண் அப்படின்னா என்ன அப்படின்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 26, 27வது வசனத்தை வாசிக்கும் போது அதுல வந்து கற்பாறையின் மேல் கட்டின ஒரு வீட்டுக்கு ஒப்பான ஒரு மனுஷனையும், மணல் மேல கட்டின ஒரு வீட்டுக்கு ஒப்பான ஒரு மனுஷனையும் அந்த இடத்துல வந்து சொல்லியிருக்கு. மணல் மேல கட்டின ஒரு மனுஷனோட வீடு என்ன ஆகுதுன்னு அந்த வசனத்துல சொல்லியிருக்கு அப்படின்னா, வாசிப்போம். மணல் மேல கட்டிட்டாங்க அப்படின்றனால மண்ணை வச்சு எதையாவது ஒண்ணு நம்ம செய்யறோம் அப்படின்னா அது இருக்கும். ஒருவேளை ஒரு காற்றோ ஒரு மழையோ பெஞ்சா அது என்ன பண்ணாது? இல்லாம போயிடும். மண் அப்படின்னா இப்போதைக்கு இருக்கும், ஆனா நிலைச்சு இருக்குமா அப்படின்னா அது இருக்காது. நித்தியமானது இல்லை, ஒரு அனித்தியமானது தான் மண்ணான காரியங்கள். மண்ணான காரியங்கள்னா இந்த உலகத்திற்குரிய எல்லாமே என்னது? மண்ணான காரியம். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினால, வல்லமைனால, அவருடைய கிருபையினால, அவருடைய வரங்களினால, கனிகளினால நிரப்பப்பட வேண்டிய நீங்க உலக சந்தோஷமான பாவ சந்தோஷங்கள்னால, குடிப்பழக்கமா இருக்கலாம், போதைப் பொருளா இருக்கலாம், மொபைல் மூலமா ஏதோ ஒரு அடிக்ஷன், பாவ சந்தோஷங்களை கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணிட்டு அதுலேருந்து வர சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்காக நாம ஒரு வேளை நம்மளோட ஊற்றை விட்டுட்டு அந்த சந்தோஷங்களை அனுபவிக்கும் போது அதெல்லாம் மண்ணா என்ன பண்ணும்? நம்மளுடைய ஊற்று, பரிசுத்த ஆவியானவராகிய ஊற்று மண்ணாக எதுவா வேணா இருக்கலாம். சுயநலம், உலக பொருளுக்காக இந்த பூமிக்குரியதையே அப்படியே மேலானவைகளை நோக்கி பாருங்கன்னு சொல்லியிருக்கு. நம்ம இந்த பூமிக்குரியவைகளை இதை செய்யணும், அதை செய்யணும், அங்க போகணும், இங்க போகணும், இந்த பணத்தை வாங்கணும், இங்க வந்து இந்த பொருளை வாங்கணும், இதை செய்யணும், இந்த மனநிலையிலேயே பரிசுத்த ஆவியானவர் இருக்க வேண்டிய அந்த இடத்த, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த இடத்த இந்த உலக பொருள்னால நாம நிரப்பும் போது நம்ம ஊற்றாகிய பரிசுத்த ஆவியானவரை மண்ணை கொண்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நாம மூடி போட்டுட்டு இருக்கோம். சத்துரு வந்துலாம் மூட தேவையில்ல. அவன் நம்ம கையில எடுத்து இந்த மொபைல் ஃபோன் வச்சுக்கோன்னு கொடுத்தா அந்த மண்ணை எடுத்து நாமளே என்ன பண்ணிப்போம்? நாமளே எடுத்து போட்டுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணிட்டே இருக்கோம்? ஏதோ ஒரு இம்மைக்கான ஒரு காரியத்தினால நம்மளோட ஊற்றுல நாமளே என்ன பண்ணிட்டு இருக்கோம்? மண்ணை எடுத்து போட்டு கொண்டு இருக்கிறவங்களா இருக்கிறோம். இந்த மண்ணான அனித்தியமான காரியங்களை விட்டு நாம மனம் திரும்பினோம்னா மறுபடியும் நம்ம என்ன பண்ணப்படுவோம்னா இந்த மண்ணெல்லாம் எடுக்கப்பட்டு மறுபடியும் நம்மளுடைய துறவு தோண்டப்படும். இந்த மண்ணான காரியத்தை விட்டு எப்படி நம்ம வெளியில வரணும் அப்படின்னா, சங்கீதம் எழுதின புஸ்தகம் 119வது அதிகாரம் 25வது வசனத்துல சொல்லியிருக்கு. சங்கீதம் 119 25வது வசனம். என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி இருக்கிறது, உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்ம ஆத்துமா மண்ணில் மூடி இருக்கிற நம்மளோட ஊற்றை எடுக்கணும் அப்படின்னா வேத வசனம் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த வசனத்தின்படி நம்ம வாழ பிரயாசப்படும் போது இந்த மண்ணான இமைக்குரிய காரியங்கள், மண்ணான காரியங்கள் நம்மளை விட்டு ஒவ்வொரு நாளும் எடுக்கப்பட்டு இந்த பரிசுத்த ஆவியானவராகிய துறவுல இருந்து தண்ணீர் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஊறுகிறதற்கு அது ஏதுவா இருக்கும். மண்ணினால நிரப்பப்பட்ட ஒரு ஊற்றா ஒரு வேளை நீங்க இருப்பீங்கன்னா, இம்மைக்கான காரியங்கள் உங்களை ஒரு வேளை நிரப்பி இருக்கு அப்படின்னா, இந்த வேலையில ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க ஒப்பு கொடுத்தவர்களா அவருடைய சமூகத்துல இருந்தீங்கன்னா, இம்மைக்கான காரியங்கள் இந்த மண்ணை எல்லாம் எடுத்து பரிசுத்த ஆவியானவருடைய ஊற்றினால உங்கள் இருதயங்களை நிரப்புகிறதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் நல்லவராய் இருக்கிறார். சரி, சத்ருவால கைவசப்படுத்தப்பட்ட ஒரு ஊற்று.
2வது மண்ணை வச்சு அடைச்சு மண்ணினால நிரப்பப்பட்ட ஒரு ஊற்று. 3வது எனக்கு ஊற்றே வேணாம், எனக்கு இந்த ஊற்று தேவையில்லை அப்படின்னு சொல்ற ஒரு நிலைமையில ஒரு எனக்கு இந்த ஊற்று வேணாம், ஆனா எனக்குள்ள இருக்கு எனக்கு இது வேணான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற ஒரு மனநிலையில ஒரு வேலை ஆவிக்குரிய ஆண்டவர் எனக்கு வேணாம், பரிசுத்த ஆவி எனக்கு வேணாம், சும்மா நான் சர்ச்சுக்கு வந்துட்டு போயிடுவேன், எனக்கு பரிசுத்த ஆவியானவரோட உதவியெல்லாம் தேவையில்லை, ஏன் உதவியில நான் நடந்துப்பேன் அப்படிலாம் ஒரு வேலை நீங்க இருப்பீங்கன்னா வாசிப்போம். எரேமியா எழுதின புஸ்தகம், தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். எனக்கு வேண்டாம் இந்த ஆவிக்குரிய காரியங்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய எண்ணெய் விட்டு விட்டார்கள், வெடிப்புள்ள தொட்டிகளை எனக்கு வெட்டி கொண்டார்கள் அப்படி இருக்கு. ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய எண்ணெய் விட்டு விட்டார்கள். பரிசுத்த ஆவியானவரை நாம் என்ன பண்ணணும்? கண்டிப்பா பெற்றுக்கொள்ளணும். ஒருவேளை பெற்றுக்கொண்டோம், எனக்கு இதெல்லாம் வேண்டாம், ஆவியின் வரங்கள் கனிகள் இதை குறித்து தானே ஒரு வெளிச்சம் இல்லாமல் இதை எல்லாவற்றையும் விட்டு விட்டு எனக்கு இதெல்லாம் வேணாம், நான் வைக்கிறதா என் வாழ்க்கைக்கு. எனக்கு இப்போ உள்ள வாலிபர்கள் அப்படி தானே இருக்காங்க. பேரண்ட்ஸ் சொல்கிறதோ பைபிள் சொல்கிறதோ இதெல்லாத்தையும் விட, இல்லை அப்படியெல்லாம் வாழ முடியுமா எங்களால், நாங்கள்லாம் என்ன ஓல்டா, இப்படியெல்லாம் இந்த பைபிள் படி வாழ முடியுமா அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் எப்படி அப்படின்னா மை ரூல்ஸ் மை லைஃப் அப்படிலாம் சொல்லிட்டு ஸ்டேட்டஸ்லாம் வைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? என்னோட வாழ்க்கைக்கு நான் வைக்கிறது தான் ரூல்ஸ் அப்படி சொல்லி இருக்கிறவங்களா ஒருவேளை இங்கே இருக்க யாராவது இருப்பீங்கன்னா, அப்படி இருக்கிறவங்க ஏசு கிறிஸ்துவை விட்டுட்டு எனக்குன்னு ஒரு தொட்டி ஊற்று வந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும், அதுலேருந்து என்ன பண்ணும் எடுக்க எடுக்க தண்ணி வந்துட்டே இருக்கும். ஆனால் இந்த தொட்டியில் நாம் நிரப்புனாதான் தண்ணி. அதுவும் எப்படிப்பட்ட தொட்டியா? தனக்குன்னு ஒரு வரையறையை ஏசு கிறிஸ்துவை விட்டுட்டு தனக்குன்னு ஒரு வரையறையை வச்சுக்கிறவங்களோட வாழ்க்கை இந்த வெடிப்புள்ள தொட்டியை போல தான். இந்த வெடிப்பு வந்து அந்த தொட்டியில் இருந்துச்சு அப்படின்னா சபைக்கு வரும்போது ஒருவேளை ஆண்டவர் உங்களோட பேசலாம், அபிஷேகத்தில் ஒருவேளை உங்களை ஆண்டவர் நிரப்பலாம். ஆனால் வெடிப்புள்ள தொட்டி என் வாழ்க்கை என் இஷ்டப்படி தான் இருப்பேன் அப்படின்ற ஒரு நிலைமையில நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த வாழ்க்கை வந்து ஒரு வெடிப்புள்ள தொட்டி தான். இன்னைக்கு உள்ள வந்து அந்த ஒரு 2 மணி நேரம் உங்களை ஆண்டவர் ஆளுகை செய்தது போல இருக்கும். இந்த நிறைவை நீங்க வீட்டுக்கு போகும்போது, இந்த உலகத்துக்குள்ள போகும்போது உங்களிடத்துல என்ன பண்ண முடியாது? கண்டிப்பா பார்க்க முடியாது. நீங்க தேடி பார்த்தீங்கன்னா இங்க இருந்து போறதுக்குள்ளேயே அந்த வெடிப்புள்ள தொட்டி என்னோட வாழ்க்கையை வந்து நான் நியமிச்சபடிதான் இருப்பேன், இந்த வசனத்தின்படியோ இந்த போதிக்கிற இந்த வசனத்தின்படி இல்லாம என்னோட இஷ்டப்படி எனக்கு எதெல்லாம் சரின்னு படுதோ இதெல்லாம் என் வாழ்க்கையில நான் இப்படிதான் அப்படின்னு ஒரு சார்ட் போட்டு நீங்க வச்சிருப்பீங்கன்னா அதனால உங்களோட அதுல வந்து உங்களோட பரிசுத்தாவி உங்களால சேர்த்து வச்சு அதனால உங்களால நன்மைகளை என்ன பண்ண முடியாது? பெற முடியாது. உங்களுக்கான ஒரு வரையறைகளை எல்லாம் விட்டுட்டு ஆண்டவருடைய ஊற்றை நம்பி உங்களுக்குள்ள அந்த ஊற்றை வச்சுக்கிட்டீங்கன்னா அது நித்திய ஜீவ கலமை உங்களுக்குள்ள இருந்து ஊறுகிற ஒரு ஊற்றாய் இருக்கும். எரேமியா 2வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். என்னை விட்டு வீணரா நீங்க போறதுக்கு என்னிடத்துல என்ன அநியாயத்தை நீங்க பாத்தீங்க? ஆண்டவர் இடத்துல ஏதாவது அநியாயம் இருக்கா? ஆண்டவர் சொல்றதை விட ஒரு நன்மையை நீங்க உங்க வாழ்க்கைக்காக நீங்க வச்சுக்குவீங்களா? அப்படி ஒரு நன்மை இல்லை. ஆண்டவர் சொன்னதின்படி வாழும்போது அதுதான் ஒரு நல்ல சத்தியமுள்ள ஒரு வழி. அந்த வழியை விட்டுட்டு நான் வந்து எனக்குன்னு வகுத்துக்கிட்ட அந்த வழியெல்லாம் சரின்னு நம்மளால சொல்ல முடியுமா? அப்படி ஆண்டவரை விட்டு தூரமா போறதுக்கு அவர் ஒன்றும் அநீதியான வழியை உங்களுக்கும் எனக்கும் காண்பித்து தருகிறவர் இல்ல. அவர் வந்து உங்களுக்கு சத்தியமான வசனங்களை உங்களுக்குள்ள இருந்து உங்களை பரலோகம் கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக தான் இந்த ஜீவ ஊற்ற உங்களுக்குள்ள தரணும்னு நினைக்கிறாரு. ஆனா அந்த ஜீவ ஊற்றுலாம் எனக்கு வேண்டாம், எனக்கு வெடிப்புள்ள தொட்டி தான் வேணும் அப்படின்னு ஒருவேளை நீங்க இருப்பீங்கன்னா இன்னைக்கு மனம் திரும்பி ஆண்டவரே ஜீவ தண்ணீர் ஊற்று எனக்கு வேணும், எனக்குள்ள ஒவ்வொரு நாளும் அந்த தண்ணீர் ஊறிக்கொண்டே இருக்கணும்னு நீங்க அர்ப்பணிக்கும் போது கண்டிப்பா இன்றைய நாள்லயோ நீங்க ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்குள்ள ஜீவ ஊற்றை வைத்து ஒவ்வொரு நாளும் உங்களை நடத்தவர் போதுமான நல்லவராய் அவர் இருக்கிறார். ஒருவேளை அப்படிலாம் நீங்க வாரம் சொல்றத சொல்லிட்டுருங்க, நான் எப்படி இருப்பனோ என் வாழ்க்கை என் படிதான் அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா அதுக்கும் பைபிள்ல வசனம் இருக்கு, வாசிப்போம். எரேமியா எழுதின புஸ்தகம் 17வது அதிகாரம் 13வது வசனம். ஜீவ புஸ்தகத்துல உங்க பேர் இல்ல, வெடிப்புள்ள தொட்டி ஒருவேளை நீங்க வச்சிருந்தீங்கன்னா எனக்கு இயேசு வேணாம் என் வாழ்க்கைப்படிதான் நான் வாழ்வேன் அப்படின்னு ஒருவேளை நீங்க இருந்தீங்கன்னா உங்க பேர் ஜீவ புஸ்தகத்துல ஞானஸ்தானம் எடுத்த அன்னைக்கு உங்க பேர் ஜீவ புஸ்தகத்துல ஒருவேளை எழுதப்பட்டிருக்கலாம். ஆனா இந்த பரிசுத்த ஆவியை நீங்க பெற்றுக்கொள்ளாம உங்களுக்குள்ள இந்த ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்று இல்லை அப்படின்னா உங்க பேர் எதுல எழுதப்படுமா?
புழுதியில் எழுதப்படும். புழுதியில் எழுதப்பட்டது கொஞ்ச நேரத்துல காத்தடிச்சோன்னா அது புழுதியோட புழுதியா எழுதின அந்த பேர் என்ன பண்ணிடும், அழிஞ்சு போயிடும். ஆனா ஜீவ புஸ்தகத்துல உங்களுடைய பேர் எழுதப்பட்டுச்சுன்னா நித்திய காலமா இந்த வாழ்க்கையை முடிச்சு மரணிச்சு நம்ம பரலோகத்துக்கு போகும்பொழுது அந்த புஸ்தகத்துல, அந்த ஜீவ புஸ்தகத்துல, அது அழியாத ஒரு புஸ்தகம், அதுல உங்களுடைய பேர் என்ன பண்ணியிருக்கும், எழுதப்பட்டிருக்கும். இப்பவே நீங்க முடிவு பண்ணிக்கோங்க, உங்க பேர் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படணுமா இல்ல புழுதியில எழுதப்பட்டு அழிந்து போக வேணுமான்னு நீங்க தான் என்ன பண்ணணும், முடிவு பண்ணி. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பரிசுத்த ஆவியானவர். இவர் இல்லாம உங்களால பரிசுத்தமா என்ன பண்ண முடியாது, வாழவே முடியாது. அதுக்காக தான் இவ்வளவு தூரம் நான் இந்த வசனத்தை எல்லாம் நான் சொல்றேன். ஒருவேளை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை இதுவரை நான் பெறல அப்படின்னா கண்டிப்பா தனிச்சு நீங்க போய் கேட்கும் போதோ இல்ல சபையில நீங்க வரும்போது கேட்கும் போதோ கண்டிப்பா உங்களை ஆண்டவர் நிரப்ப அவர் நல்லவரா இருக்கிறார். நான் சபையில தான் அபிஷேகம் பெற்றுக்கொண்டேன். அபிஷேக கூட்டம் நடக்கும்போது நான் 6th படிக்கையில இருந்து நீ அபிஷேகம் கண்டிப்பா பெற்றுதான் ஆகணும் அப்படி சொல்லி வீட்டுல இருந்து ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நீ அபிஷேகம் பெறாம இந்த பூமியில என்ன பண்ண முடியாது. சின்ன பிள்ளை 6வது படிக்கும் போது தான் சாம் வயசு தான் எனக்கு இருக்கும். அப்பையில இருந்தே என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, சொல்லிட்டு நீ அபிஷேகத்துல பெற்றுக்கொள்ளணும்னா நானும் கேட்பேன். ஆனா அது அந்த இதெல்லாம் எனக்கு தெரியாதனால சும்மா கேட்டுட்டு அப்படியே விட்டுருவேன். நான் 9th படிச்சு முடிச்சுட்டு அந்த ஒரு 3 நாள் மீட்டிங் வச்சிருந்தாங்க. அந்த மீட்டிங்ல நான் நீ இந்த கூட்டத்துல அபிஷேகம் பெறல அப்படின்னா உனக்குள்ள ஏதோ ஒரு பாவம் இருக்கு. பாவம் இருக்கிறனால தான் ஆண்டவர் ஒன்ன என்ன பண்ண முடியல, நிரப்ப முடியலன்னு சொன்னோன்னே எனக்குள்ள அழுக தாங்கவே முடியல. அப்படியே அழுது ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும் அப்படி சொல்லி நான் ஆண்டவர் இடத்துல கேட்டேன். ஆண்டவர் இடத்துல கேட்டதுனால ஆண்டவர் அன்னைக்கு என்ன அபிஷேகம் பண்ணினார். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது கை தட்டுவாங்க, அபிஷேகத்தில் நிரம்புவாங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் முதல்ல உணர்த்தப்படுதல் தான் முதல்ல வரும். கண்டிப்பா உங்களோட பாவ வழிகளை உணர்த்தி சரியான வழியில நடத்த ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறார். உங்களோட பேர் புழுதியில எழுதப்படக்கூடாது, உங்க பேர் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படணும். சரி, அடுத்ததா ஒருவேளை உங்களுக்குள்ள துறவு ஊறிக்கொண்டு ஒவ்வொரு நாளும் நீங்க ஆண்டவரோட அபிஷேகத்துல நிரம்பி இருப்பீங்கன்னா உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் வாசிப்போம். ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 21வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிப்போம். இந்த இடத்துல வாசிக்கும் போது சொல்லியிருக்கு, ஒரு துறவு தான் அவர் மேல வாசிச்சோம்ல, மேல வாசிக்கும் போது அந்த இடத்துல ஒரு துறவு தான் அவர்கிட்ட இருந்துச்சு. அந்த இடத்துல ஒரு தோப்பு இருந்தது, அந்த இடத்துல என்ன பண்ணல சொல்லப்படல. அந்த ஒரு துறவை அவர் வச்சுக்கிட்டதுனால அந்த துறவின் மூலமா அதுல இருக்கிற தண்ணீரால அந்த சுற்றி இருக்கிற இடத்த அவர் எப்படி மாத்தினாரு அப்படின்னு இந்த இடத்துல சொல்லியிருக்குன்னா ஒரு தோப்பாய் மாற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லியிருக்கு. நம்ம முதல்ல வாசித்த அதே வசனத்துக்கு வருவோம். உன்னத பாட்டு எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 13வது வசனத்துல இருந்து 15வது வசனம் வரை வாசிப்போம். நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம், வாய்க்கால், துறவு, நீரூற்று, இதெல்லாம் நமக்குள்ள இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள இருந்து ஊறிக்கொண்டே இருந்துச்சு அப்படின்னா நாம இருக்கிற இடம் எப்படி ஆகும்? நமக்குள்ள இருந்து வருகிற தண்ணீர் நம்மை நிரப்பும். நம்மை நிரப்பி நம்மிடத்துல இருந்து வழிந்தோடுகிற அந்த தண்ணீர் நம்மை சுற்றி இருக்கிற இடம் ஃபுல்லா வாய்க்கால் மூலமா என்ன பண்ணும், நாம வாய்க்கால நம்ம இடத்துல இருந்து வருகிறதான அந்த நமக்குள்ள ஜீவ ஊற்றாய் இயேசு கிறிஸ்து அவருடைய அபிஷேகத்தை பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை நமக்குள்ள வச்சிருக்கிறார். இந்த வல்லமையை நாம எடுத்து செல்லுகிற வாய்க்கால நாம இருப்போம் அப்படின்னா நம்மளுடைய தோட்டம் அப்படின்றது 2 விஷயத்துக்கு சொல்லுது. ஒண்ணு சபையாம் தோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, 2வது குடும்பம் ஒரு தோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. குடும்பத்தையும் செழிப்பாக்க உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவ தண்ணீர் போதுமானது. பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பும் போது உங்க குடும்பத்துக்கு அந்த தண்ணீர் கடந்து போய் உங்க குடும்பம் செழிப்பாகும். 2வது உங்கள் மூலமாய் சபை என்ன பண்ணும், சபை ஆசீர்வதிக்கப்படும். சபையில கனி விருட்சங்கள் மேல சொல்லியிருக்கல தோட்டத்துல என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தோட்டம் அவ்வளோ செழிப்பா இருந்தது. இந்த 3 விஷயங்கள் அங்க இருந்ததுனால அந்த தோட்டம் செழிப்பா இருந்தது. உங்க ஒவ்வொருவருக்குள்ளாகவும் ஜீவ ஊற்றாகிய இயேசு கிறிஸ்து இருந்தால்
ஜீவ ஊற்றாகிய பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் உங்களை ஒவ்வொரு நாளும் நிரப்பிட்டே இருக்கும்போது உங்களுடைய குடும்பம் தோட்டம் போல இருக்கும். உங்களுடைய நீங்க போகிறதான அந்த சபை தோட்டம் போல உங்களுக்கு இருக்கும். அப்படி ஒரு தோட்டம் போல மாறணும்னா நாம என்ன பண்ணணும்? இந்த ஜீவ தண்ணீர் ஊற்றுல இருந்து ஒவ்வொரு நாளும் நீரை வந்து எடுத்து நாம என்ன பண்ணணும்? அந்த வல்லமைய, அந்த அந்த கிருபைகளை, அந்த ஜெபத்துல, அந்த அபிஷேகத்துல நாம இன்னும் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்? வளரணும். இந்த சத்தியத்துல நாம வளரும்போது ஒவ்வொரு நாளும் அந்த பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நாம வளர வளர நம்மளுடைய வாழ்க்கையும் மாறும், நம்மளுடைய குடும்பத்திலையும் மாறும், நம்முடைய சபையும் மாறும். இது மாத்திரம் இல்ல, நம்மை பார்க்கிறவர்கள், நம்மை சுற்றி இருக்கிறவர்களும் ஆண்டவரிடத்துல வருகிறதற்கு, நம்மை சுற்றி இருக்கிற இடமும் தோட்டமாய் மாறுகிறதற்கு அது ஏதுவா இருக்கும். ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். நியாயாதிபதிகள் எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். ஏன்னா குடும்பத்தை தோட்டமா மாற்ற சொல்றீங்க, சபையை தோட்டமா மாற்ற சொல்றீங்க, என் குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் தோட்டமா மாறுற மாதிரியா இருக்கிறாங்க. நான் சொல்றேன், இந்த பரிசுத்த ஆவியானவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களா இருக்கிறாங்க, ஆவியின்படியா நடத்தப்படுறாங்க. இப்பெல்லாம் ஒருவேளை அவங்க வறட்சிக்குள்ள இருக்கலாம். ஆனா உங்களுக்குள்ள அந்த ஊற்று நிரம்பி இருந்துச்சு அப்படின்னா அந்த வறட்சியானவர்களையும் ஆண்டவர் சந்தித்து தோட்டமாய் மாற்ற அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், அந்த ஊற்று உங்களுக்கு போதுமானதா இருக்கும். அதை தான் இங்க வாசிக்க போகிறோம். இந்த இடத்துல அந்த பொண்ணு அக்சால் அப்படின்ற பொண்ணுக்கு வந்து திருமணமாகி யோசுவாவும் காலேபும் 2 பேர் வந்து நல் சாட்சி சொன்னாங்க. நம்ம பிரசங்கத்துல கேள்விப்பட்டிருப்போம்ல. அந்த காலேபுடைய மகள் தான் இந்த அக்சால். இவங்களை வந்து திருமணம் ஆகுது. திருமணம் ஆகி போகும்போது அவங்க அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா, வறட்சியான இடத்தெல்லாம் என்ன பண்றாரு, மகளுக்கு சீர்வரிசையா நாம கொடுக்குறோம்ல, அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்துருக்கிறாரு. கொடுத்தோன்னே இந்த பொண்ணுக்கு வறட்சியான நிலம் மட்டும் இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும்? வறட்சியான நிலச்ச வச்சு நான் என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாதே. அப்ப என்ன பண்றா, மறுபடியும் அந்த இடத்துல இருந்து இறங்கி நான் போய் எங்க அப்பா கிட்ட இன்னொரு ஆசீர்வாதத்தை கேட்டுட்டு வரேன். எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீங்க, எனக்கு வேணான்னு அவங்க என்ன பண்ணல, சொல்லல. எனக்கு ஒரு நீர்ப்பாய்ச்சலான இடத்தையும் தாங்க. இந்த இடத்துல இருந்து இருக்கிற நீரை நான் அந்த இடத்துக்கு பாய்ச்சி அந்த இடத்த என்ன பண்ணுவேன், வறட்சியான நிலமா இல்லை, அந்த இடத்தையும் செழிப்பா என்னால மாற்ற முடியும். ஒருவேளை நீங்க என் குடும்பம் அப்படி இல்லை, நான் போற இடம் அப்படி இல்லை, நான் சுத்தி இருக்கிற இடம் வந்து இப்படி இல்லை அப்படின்னு நீங்க நினைக்காம, உங்களுக்குள்ள ஜீவ ஊற்று ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு நீர் என்ன பண்ணியிருக்காரு, உங்களுக்குள்ள வச்சிருக்கிறாரு. இந்த ஊற்றுல இருந்து எடுக்கப்படுகிறதான நீர் மூலமாய் உங்களை சுற்றி உங்க ஃபேமிலியா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், யார் வறட்சியில இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஊறிக்கொண்டிருக்கிற அந்த பரிசுத்த ஆவியின் ஊற்றின் மூலமா அவர்களும், அந்த வறட்சியானவர்களும் சந்திக்கப்பட்டு அவர்களுக்கும் இந்த பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளாகவும் கடந்து போய் அவர்களும் தோட்டமாய் மாறுகிறதற்கு, உங்க குடும்பம், உங்களுடைய சுற்றி இருக்கிறவர்கள், சபை எல்லாம் தோட்டமாய் மாறுகிறதற்கு உங்களுக்குள்ள இருக்கிற இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் போதுமானது. ஆனா நீங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும், நான் சொன்ன அந்த 3 துறவு உங்களுக்குள்ள இருக்கா அப்படின்னு சோதிச்சு பார்த்து, துறவு தான் எனக்குள்ள இருக்குதான், ஆனா அது எந்த நிலைமையில இருக்குன்னு நீங்க உணர்ந்து மறுபடியும் நீங்க ஆண்டவரிடத்துல வரும்போது உங்களுக்குள்ள மறுபடியும் ஒவ்வொரு நாளும் ஊறுகிறதற்கான ஜீவ தண்ணீர் ஊற்ற உங்களுக்குள்ள கர்த்தர் வைத்து அதனால உங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். இந்த வேளையில கண்களை மூடினவர்களாய் ஆண்டவருடைய சமூகத்துல நாம் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நீங்க பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்கப்பா. இந்த ஜீவ ஊற்ற ஆண்டவரே நாங்க இழந்து போயிடக்கூடாதுப்பா. சத்துரு எங்களோட ஊற்ற கைவசப்படுத்திடக்கூடாது ஆண்டவரே. எங்களுடைய ஊற்று ஒருவேளை சத்துருவின் கையில கைவசப்படுத்தப்பட்ட நிலைமையில இருந்தா இன்னைக்கு நாங்க கடிந்து கொண்டு ஜெபிக்கிறோம்ப்பா. நீங்க எங்களுக்கு அதை மீட்டு தரும்படியா இந்த வேலையில நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மண்ணால இந்த உலகத்தின் அனித்தியமான பாவ சந்தோஷங்களினால எங்களுடைய ஊற்று ஒரு வேளை மூடப்பட்டிருக்குமே, ஆனால் ஆண்டவரே இந்த வேலையில நீங்க எங்களை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. உங்களுடைய வசனத்தின்படி ஆண்டவரே மண்ணோடு ஒட்டி இருக்கிறதான அந்த எங்களுடைய ஆத்மாவை நீங்க இந்த வேலையில உங்களுடைய வசனத்தின்படி எங்களை உயிர்ப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. மண்ணினால நிரப்பப்பட்ட அந்த அனுபவங்களை எல்லாம் மாற்றி ஆண்டவரே நாங்கள் தோண்டி எடுக்கப்பட்டு ஆண்டவரே வெட்டி எடுக்கப்பட்ட துறவுகளாய் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒருவேளை உங்களை ஆண்டவரே ஜீவ தண்ணீர் ஊற்றாகி உம்மை விட்டுவிட்டவர்களாய் யாராவது இந்த இடத்துல இருப்பார்களே, ஆனால் ஆண்டவரே உம்மை விட்டு வேற ஒரு ஆசீர்வாதம் எங்களுக்கு இல்லப்பா. எங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டும் ஆண்டவரே. புழுதியில எங்களுடைய பெயர் எழுதுகிறதற்காக இல்லப்பா ஆண்டவரே. எங்களை நீங்க அபிஷேகித்து உம்முடைய ஜீவ தண்ணீர் ஊற்றிலிருந்து நாங்கள் நீரை பருகுகிறவர்களாய் அந்த ஆசீர்வாதங்களை, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்று வல்லமையிலும் ஆவியிலும் ஆண்டவரே நாங்கள் பலப்படுகிற
செலுத்துகிறதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆவியின் கலிகளினால, வரங்களினால, மேன்மைகளினால, ஆண்டவரே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால நாங்கள் நிரப்பப்பட்டு காணப்பட உங்க ஊற்று இந்த வேளையில எங்களுக்குள்ளாக ஊறும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்க எங்களை தாழ்த்துகிறோம்ப்பா. எங்க குடும்பம், நாங்கள் ஆண்டவரே எங்களுக்குள்ள இருந்து புறப்படுகிற ஊற்றின் மூலமாய் செழிக்கிறதற்கு நாங்கள் காரணமா இருக்கணும்ப்பா. எங்களுக்குள்ள ஊற்ற கர்த்தர் நீங்க வைக்கும்படியா இந்த வேளையில ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஊற்று எந்த நிலைமையில இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவரே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிறதான ஒரு ஊற்றாய் மாறுகிறதற்கு நீங்க நல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களை நீங்க மறுபடியும் புதுப்பிங்கப்பா. எங்களை இன்னும் ஆண்டவரே அதிகமான ஆண்டவரே நாங்கள் இன்னும் ஆண்டவரே அந்த ஜீவ தண்ணீர் ஊற்றில இருந்து நாங்கள் வழிந்தோடுகிற அனுபவத்துக்கு நாங்கள் மாறணும்ப்பா. வாய்க்கால்களாய் நாங்கள் மாறணும் ஆண்டவரே. எங்கள் மூலமாய் வழிந்தோடுகிற நீர் ஆண்டவரே வாய்க்காலா இந்த இசப்பா எங்களுடைய குடும்பங்களில, நாங்கள் இருக்கிற பகுதிகளில, எங்களுடைய சபைகளில அநேகருக்கு ஆசீர்வாதம் தருகிறதான ஆண்டவரே ஒரு நீரூற்றா எங்களுடைய நீரூற்றை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. எங்களுக்குள்ள நீங்க வைத்திருக்கிற அந்த ஆவியினால அநேகருக்கு நாங்கள் பயன்படுகிறவர்களாய் மாற எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுக்குள்ள அந்த ஊற்று ஊறட்டும்பா. இந்த வேளையில நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியின் வல்லமை யாராவது பெறாமல் இருப்பார்களே, ஆனால் நீங்க நிரப்ப நல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்க நிரப்ப நல்லவரா இருக்கிறீங்கப்பா. உங்களுடைய ஆவியினால நிரப்ப நீர் நல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. பூமியில பாவத்தை வெறுத்து வாழ்கிறதற்கு உங்களுடைய அபிஷேகம் ரொம்ப அவசியமா இருக்குப்பா ஆண்டவரே. அந்த அபிஷேகத்தினால எங்களை ஒவ்வொருவரை இந்த வேளையில நீங்க நிரப்புங்க. இந்த வேளையில நீங்க நிரப்புங்க ஆண்டவரே. எங்களை நாங்க அர்ப்பணிக்கிறோம். நாங்க எங்களை தாகத்தோடு உங்க சமூகத்துல அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒவ்வொருவரை கர்த்தர் நீ நிரப்ப நல்லவரா இருக்கிறீங்கப்பா. எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஊறி பெருகிடு ஊறி பெருகிடு ஊற்று ஊரெல்லாம் பாய்ந்திடும் ஜீவன் தரும் நதியே. ஊறி பெருகிடு ஊற்று தண்ணீரே. ஊரெல்லாம் பாய்ந்திடும் ஜீவன் தரும் நதியே. ஊற்று தண்ணீரே. ஜீவன்
ஹalleluya 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 ஆமென் ஹalleluya ஸ்தோத்திரம் ஹalleluya 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 எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஆமென் ஜீசஸ் ஹalleluya ஹalleluya ஹalleluya. நாளை கேட்ட சத்தியத்தை முடியும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது ஒரு நீரூற்றாய் ஆமென் தோண்டப்பட்ட துறவாய் நீர் ஓடுகிற நீர்க்கால்களாய் ஆண்டவர் நம்மை மாற்ற வல்லவராக நம்மையும் நம்மை சுற்றியுள்ள மக்களையும் நம்முடைய குடும்பத்தையும் கர்த்தர் நம்முடையமாய் ஒரு ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பரிசுத்தாவியை பெறாத நம்ம தேவ சமூகத்தில் பரிசுத்தாவியை பெற்று ஆண்டவரே நான் நீரூற்றாய் தோண்டப்பட்ட துறவாய் ஆண்டவரே வாய்க்கால்களாய் எங்களை மாற்றுங்கப்பா, வாய்க்கால்களாய் எங்களை மாற்றுங்கப்பா சொல்லி நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. சோத்திரம் 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 சோதி செய்தி கொடுத்த அருமையான மகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடிய கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மகிழ்ச்சியான நாளுக்காக நன்றி. பரிசுத்த ஆவியை குறித்து நாங்கள் கேட்டோம். இந்த பரிசுத்த ஆவியிலே ஆண்டவரே எங்களுடைய பெயர்கள் புழுதிலே எழுதப்படாதபடிக்கு அது ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொருவரும் வாழும்படியாய் ஆண்டவனை செய்து கொண்டிருக்கிற நன்மையான காரியங்களுக்காக நன்றி. ஆண்டவரே நீருட்டாய் வாய்க்காலாய் துறவாய் நாங்கள் மாறி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் தேவ நாமத்துக்கு மகிமையாய் வாழ தேவன் உதவி செய்ய முடியாது செபிக்கிறோம். எத்தனோ சூழ்நிலை வந்திருப்பாண்டவரே, அந்த சூழ்நிலைகள் மாறட்டும். கர்த்தரங்களை ஆஸ்வதிப்பாங்க, கர்த்தரங்களை ஆஸ்வதிப்பாங்க. எங்க மத்தியில் தேவனுடைய வார்த்தை கொடுத்து அன்பு மகளுக்காக செபிக்கிறோம். இன்னும் அநேக ஆயிரம் ஆத்துமாக்கு பயனுள்ள பாத்திரமாய் கர்த்தர் மாற்ற முடியாது இயேசுவின் நாமத்திலே செபிக்கிற கர்த்தாவே எங்களை தான் இருப்பதற்காக ஜெபிக்கிறோம். சுகவீனமாயிருக்கிறவரை கர்த்தர் பலப்படுத்த முடியாது செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்த முடியாது செபிக்கிறோம். இன்னைக்கு வர தடைப்பட்ட பிள்ளைகளை அந்த இடத்து வாரத்தில் சுகமாய் கொண்டு வர முடியாது இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க, மாலை கூட்டத்தை ஆசீர்வதிங்க. ஜெபத்தில் நடக்கிற குடும்ப ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோங்க. தாவே அற்புதங்களை தேவன் செய்யும், தொடர்ந்து வழிநடத்தி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே அவர் சகல பாவத்தையும். ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பு பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் கர்த்தர் வருக மட்டும் நம் அனைவரோடும் சுஷ்மா தேவனுடைய வார்த்தை கொடுத்த மகளோடு இருந்து கர்த்தர் பாதுகாத்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென் ஆமென்.